வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம உயிரெழுத்து, மெய் எழுத்து மற்றும் வரிசை எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை எழுத்து கூட்டி படிக்க பயிற்சி எடுக்க போறோம். நான் ஒரு வார்த்தையும் 2 தடவை எழுத்து கூட்டி படிக்கிறேன். நீங்க கேளுங்க. அதே மாதிரி நீங்களும் 2 தடவை எழுத்து கூட்டி சொல்லுங்க. ஆரம்பிக்கலாம். க இட் ட ந இம் கட்டணம். க இட் ட ந இம் கட்டணம். சொல்லுங்க. கட்டணம். கட்டணம். எஸ். கட்டணம் அப்படின்னா என்ன? ஃபீஸ். ஜென்ரலா கட்டணம் அப்படின்னா ஃபீஸ். அப்போ ஸ்கூல் ஃபீஸ்னு சொல்லுவீங்களா? அப்ப ஸ்கூல் ஃபீஸ்னா என்ன? ஸ்கூல் ஃபீஸ்னா என்ன? எதுக்காக ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க? எதுக்காக ஸ்கூலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும்? அப்பதான் அவங்க அவங்கள விடுவாங்க உள்ள. சரி, வேற எதுக்காக ஃபீஸ்? இப்போ நீங்க கொடுக்குற ஃபீஸ்ல தான் என்ன பண்ணணும்? அங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கு சேலரி கொடுக்கணுமா? அதே மாதிரி ஸ்கூல்ல நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்களா, திங்ஸ், அதுக்கெல்லாம் பே பண்ணணுமா? அதுக்கப்புறமா கரண்ட் பில், இபி பில் பே பண்ணணுமா? ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ்லாம் நிறைய இருக்கா? ஒர்க் பண்றாங்களா? அப்போ இதுக்கெல்லாம் காசு வேணும்ல. அதுக்கு தான் என்ன பண்றாங்க ஸ்கூல்ஸ் எல்லாம்? உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க, காசு வாங்கிக்கிறாங்க. அந்த காசுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபீஸ் கட்டணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சூப்பர். உங்களுக்குலாம் எவ்வளவு ஃபீஸ் கட்டுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே, அப்புறமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க சின்ன குழந்தைங்க இல்லையா, உங்களுக்கு தெரியாது கரெக்டா. இன்னும் கொஞ்சம் போக போக பணத்தை ஹேண்டில் பண்ண கத்துக்கும் போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்பர் 2, க ட இன் கடன். க ட இன் கடன். சொல்லுங்க. கடல். இன் கடன். கடன். கடல். இன் கடன். இன்னுன்னு தான் முடியணும். கடன். இங்க பாருங்க, கடன் அப்படின்னா டெட் இல்லைன்னா லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் இல்லுன்னு படிச்சீங்கன்னா கடல்னா என்ன? சி, ஓஷன் அப்படின்னு மீனிங் வந்துடும். நீங்க யாராவது கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களா? என்னோட பென்சிலை வீட்லயே மறந்துட்டேன், பென்சிலை கடனா கொடு, நான் அப்புறமா திருப்பி கொடுத்துட்றேன், அந்த மாதிரி. மறக்க மாட்டேன். யாரு? ஹர்ஷவர்தன் மறக்க மாட்டீங்களா? கடன் வாங்கிருக்கியா? இல்ல, சஷ்டிகா ஸ்ரீ யாருக்கிட்டையும் கடன் வாங்கினது இல்லையா? நீங்க யாருக்காவது கடனா கொடுத்துருக்கீங்களா? இல்ல. நாங்க சின்ன வயசுல எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பென் எடுத்துட்டு வரல, இல்ல பென்சில் எடுத்துட்டு வரலன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? அவங்க கிட்ட எங்க கிட்ட இருக்கிறத கொடுப்போம். அவங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கடன் வாங்குறது அப்படின்னு அர்த்தம். நம்பர் 3, க ட இல் கடல். க ட இல் கடல். சொல்லுங்க. கடல். சஷ்டிகா ஸ்ரீ ட்ரை பண்ணுங்க. நீங்க படிக்க படிக்க தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? கடல்னா என்ன? ஆமா, நீங்க யாரெல்லாம் சிங்கப்பூர்ல இருக்கிற செந்தோசா பீச்சுக்கு போயிருக்கீங்க? பிடிக்குமா செந்தோசாக்கு போறதுக்கு? ஆமா, இந்த மாதிரி பீச்சுக்கு எல்லாம் போனா நமக்கு டைம் போறதே தெரியல. கரெக்டா? ஈவன் நம்ம சொல்லுங்க. நீங்க பீச்சுக்கு போனீங்கன்னா ஃளைட் எல்லாம் பார்க்கலாம். ஆமா, அங்க பக்கத்திலேயே வந்து ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அதனால என்ன ஆகும், அப்படியே கிட்டவே அது வர மாதிரி இருக்கும். ஃளைட் பாத்தீங்களா? நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்க ஊர்ல மெரினா பீச் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெரினா பீச் ரொம்ப நீளமான கடற்கரை. அங்க போவோம் நாங்க சென்னையில. சிங்கப்பூர்ல மெரினா பீச்னு ஒன்னு இருக்கு சார். சிங்கப்பூர்லயே இருக்கா மெரினா பீச்? ஓஹோ, எனக்கு தெரியாது. எனக்கு அங்க அந்த பீச் தான் தெரியும். ஓகே. ஆனா டைம் ஜாலியா இருக்கும்ல அங்க போனா. இந்த அலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தா நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. ஆமா.
போட்டு சேர் போட்டு உக்காந்துட்டு அதை வேடிக்கை பார்ப்பீங்களா? ஆமா ஓகே. நாங்களும் இங்க என்ன பண்ணுவோம்னா, பானிபூரிலாம் வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா சுத்திக்கிட்டு வருவோம். பானிபூரி, பஜ்ஜி. உங்களுக்கு அங்க என்னெல்லாம் கிடைக்குது சாப்பிடறதுக்கு? ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமா? சளி பிடிச்சுக்கும். சூடானா என்ன சாப்பிடுவீங்க? விக்கிறத நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஆ. French fry எடுத்துட்டு வந்து அங்க சாப்பிடுவேன். வெரி குட். வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு போயிடுவீங்களா? சூப்பர். சொல்லுங்க ஹர்ஷவர்தன். என்னென்ன லைக் பர்கர் ஓகே. அங்க என்ன இருக்கோ அதை வாங்கி சாப்பிட்டுருவீங்க. ஓகே. சஷ்டிகா நீங்க என்ன சாப்பிடுவீங்க இந்த மாதிரி பீச்சுக்குலாம் போனா? சாப்பாடு என்ன? சாப்பாடு சாப்பிடுவேன். பாப்கார்னா? சூப்பர். எனக்கு கூட பாப்கார்ன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. இன்னொரு நாளைக்கு நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போலாமா பீச்சுக்கு? ஜாலியா இருக்கும். அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா போனா எப்படி இருக்கும்? இன்னும் ஜாலியா இருக்கும். ஓகே. அங்க இருக்கிற நண்டெல்லாம் பிடிக்கலாமா? ஓகே. ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ஃப்ரை பண்ணலாமா? பெரிய நண்டா இருந்தா தான் ஃப்ரை பண்ண முடியும். குட்டி குட்டி நண்டு ஃப்ரை பண்ண முடியாதே. ஓகே. பெருசு நண்டு கிடைச்சிச்சுன்னா ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே. Let's give it near the shop. கண்டிப்பா சாப்பிட்டுருவோம் நாம பிடிச்சி. ஓகே தேவ். அடுத்தது க ர க இம் கரகம். க ர க இம் கரகம். சொல்லுங்க. கரகம். கரகம் அப்படின்னா ஃபோக் டான்ஸ். இதுக்கு இந்த பேரு தான் வந்து கரகம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு கரகம். அதுல தலையில வச்சுக்கிட்டு ஆடுற அந்த டான்ஸுக்கு பேரு கரகாட்டம். அநேகமா சிங்கப்பூர்ல கூட பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில கல்ச்சுரல்ஸ்ல இந்த மாதிரி கரகாட்டம்லாம் ஆடி இருப்பாங்களே. என் ஸ்கூல்ல போய் நான் ஆடினேன். கரகாட்டம் விக்கிறதன். ஆமா. சூப்பர். அருமை. இங்க கூட பாத்தீங்கன்னா திருவிழா அப்பெல்லாம் வந்து கரகாட்டம் வைப்பாங்க. இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸுக்கு பேரு தான் கரகம். நீங்க ஆமா இல்ல பாத்திருக்கீங்களா தேவ் நீங்க? இந்தியால அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல நிறைய பார்க்கலாம். அம்மா ட்ரை பண்ணிருக்காங்க. அம்மாக்கும் அது மாதிரி தெரியுமா ஆடுறதுக்கு? ஓகே சூப்பர். நிறைய வந்து இங்க இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, தலையில அந்த மாதிரி கரகம் வச்சுட்டு கரகாட்டம்லாம் ஆடுவாங்க. அடுத்து க இல் கல். க இல் கல். சொல்லுங்க. கல். கல். கல்லுனா என்ன? ஸ்டோன். இந்த ஸ்டோன் எதுக்குமா யூஸ் ஆகுது தெரியுமா? தெரியும். எதுக்கு தேவ்? அது வந்து ஒரு பீப்பிள்ஸ்லாம் வந்து என்ன அது வெச்சு சேர் பைவாங்க. என்ன பழி வாங்குறதுக்கு? சேர் செய்வாங்க. ஓகே ஓகே. சொல்லுங்க ஹர்ஷவர்தன். என்ன செய்யலாம்? அருமையா சொன்னீங்க. இந்த கல்லை வச்சு நம்ம ஸ்டாச்சு பண்ணோம்னா அந்த ஸ்டாச்சு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் இல்லையா? சூப்பர். கரெக்ட். ஸ்டாச்சு செய்யலாம். விக்கிறதுன்னு சொல்லுங்க. அத வச்சு நெருப்பு செய்யலாம். அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நெருப்பு உண்டாகிறதுக்கு மேட்ச் பாக்ஸ் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி 2 கல்லை வச்சு, அதுக்கு பேரு சிக்கி முக்கி கல்லுன்னு சொல்லுவாங்க. இப்படி உராசுனீங்கன்னா அதுல இருந்து நெருப்பு வரும். அதை வச்சுதான் தீ பத்த வைப்பாங்களாம். சூப்பர் விக்கிர்தன். அருமையா சொன்னீங்க. வேற இந்த மாதிரி கல்லை வச்சு கட்டக்கூடிய பில்டிங் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். எஸ். நீங்க இந்தியால சில கோவில்லாம் போனீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வெறும் கல்லா தான் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா கல்லு வச்சு கட்டும்போது எப்படி இருக்கும், அந்த பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் கோயிலுக்கு போனோம், கோயில்ல கல்லர் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அருமை. கரெக்டா சொன்னீங்க. ஹர்ஷவர்தன் நிறைய கவனிச்சிருக்காங்க. சூப்பர் ஹர்ஷவர்தன். நான் ஒரு தடவை இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், இந்த கல்லை வச்சு என்னப்பா செய்யலாம் அப்படின்னு. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் நாயை அடிச்சிருவோம் சார் அப்படின்னாங்க. நாயை அந்த மாதிரி அடிக்கிறது சரியா?
இல்ல தவறு. ஏன் அடிக்க கூடாது? கடிச்சு விட்டுரும் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா. கடிக்கிறது அப்படின்றத விட நாயும் பாவம் தானே. நாய் அந்த மாதிரி அடிக்கலாமா? இல்ல நாய்க்கும் அதுக்கப்புறம் திருப்பி அவங்க பாக்குறதுக்கே வராது. எஸ். அப்போ நாயும் நம்மள மாதிரி ஒரு ஜீவராசி, அதுவும் ஒரு லிவிங் கிரியேச்சர் தான் இல்லையா? அப்ப அதுக்கும் வலிக்கும் தானே, பெயினா தானே இருக்கும். அதனால நம்ம அடிக்க கூடாதுன்னு சொன்னேன். அந்த பையன் சரி சார், இதுக்கப்புறம் நான் நாயை அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க ஹர்ஷவர்தன். சாமி. ஆமா, கால பைரவன் சொல்லுவாங்கல்ல, அதுவும் ஒரு வகையில நாம கடவுளா கும்பிடுவோம் நாய் கூட. அடுத்து நம்பர் 6. சாமி தான். ஓகே, அடுத்தது க இன் கண். க இன் கண் சொல்லுங்க. இன் கண். கண்ணுன்னா என்ன? ஐஸ். கண்டுபிடிச்சிட்டீங்க, நம்மளுடைய கண்கள். இப்போ நம்ம கண்ணு வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கணும்னா என்ன செய்யணும் நாம? எப்படி பாத்துக்கணும் கண்ணு நாம? கேரட் என்ன பண்ணணும்? நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் நிறைய கிடைக்கும். அது கண்ணுக்கு ஆரோக்கியம். நிறைய பார்க்க கூடாது. பாத்தீங்களா, சூப்பரா சொன்னாங்க. விக்கிறதுக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். போனு நிறைய பார்க்க கூடாதா? ஆமா, போன் பார்த்தா என்ன ஆகுமா? கண்ணு ரெட் ஆயிடும். அப்போ கண்ணு பார்க்க முடியாது. எஸ், டிவி. கண்ணாடி போடணும். தேவ் கூட கண்ணாடி போட்டிருக்காங்க, நானும் கண்ணாடி போட்டிருக்கேன். ஓகே, அப்ப அந்த லேப்டாப்ல இல்ல டிவில மொபைல்ல இருந்து அந்த ஸ்கிரீன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன், அது பேர் வந்து கதிர்வலைகள் அப்படின்னு. ஆமா, ரேடியேஷன் அவன் கண்ணு பாதிக்கும். அப்ப கண்ணு நமக்கு பவர் குறையும். பவர் குறைஞ்சு கொஞ்ச நாள் நம்ம கேரட் சாப்பிட்டோம்னா நல்லா பவர் வரும். நம்ம கேரட் சாப்பிடாம இருந்தோம்னா கண்ணு போயிடும். ஆமா, கேரட் சாப்பிடணும். கீரைகள் முக்கியமா முருங்கைக்கீரை, எந்த கீரையா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? நிறைய சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கூட சாப்பிடணும். நீங்க சாப்பிடுவீங்களா? அப்போ கண்ணு நல்லா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு கண்ணு தெரியல, நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியுமா? கரும்பா? கண்ணு தெரியாதுன்னா நீங்க போய் எதுலயாவது போய் முட்டிடுவீங்க. அப்ப நமக்கு வந்து கண்ணு ரொம்ப முக்கியம். நம்ம கண்ணை பாத்துக்கணும். சப்பாத்தியா? தேவ பாருங்க, கரும்பு சாப்பிடணுமா? பொங்கலுக்கு இப்பதான் சாப்பிட்டேன் நான் கூட கரும்பு. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா கரும்பு? ரொம்ப டேஸ்டா இருக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கரும்பு. அடுத்தது நம்பர் 7. ச இன் த. ஓகே, அடுத்தது கவனிங்க. ச இன் த ந இம் சந்தனம். கவனிச்சுக்குங்க. ச இன் த ந இம் சந்தனம் சொல்லுங்க. சந்தனம். சந்தனம் அப்படின்னா சாண்டல்வுட், அதையும் சொல்லலாம். அதே மாதிரி கலருக்கும் சந்தன கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாண்டல்வுட் எப்படி இருக்கும் ஸ்மெல்லு? சந்தனம் நல்லா வாசனையா இருக்கும். சென்ட் கூட பாத்தீங்கன்னா சாண்டல்வுட் சென்ட் எல்லாம் சிலது இருக்கு. பொட்டு வச்சுக்குவாங்களே சந்தனத்தை. எங்க வீட்டுல கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல் இருக்கு. கல்லுனா இந்த சந்தன கட்டைன்னு சொல்லுவோம். அதை அப்படியே வச்சு தேய்ச்சோம்னா என்ன ஆகும்? அப்படியே அது மாவு மாதிரி வரும். அதை எடுத்து நாங்க பொட்டு வச்சுக்குவோம். அது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த சந்தனம். ஆமா, சாமி என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா தண்ணி ஊத்தி நல்லா குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு சந்தனம் எல்லாம் வைப்பாங்க. சந்தன சோப்பு இருக்கு, சாண்டல்வுட் சோப்பு. ஒரு சில பிராண்ட்ல பாத்தீங்கன்னா சாண்டல் சோப்புனே இருக்கு. நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த சாண்டல் கலர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அடுத்தது ச இ க ர இம் சக்கரம். ச இ க ர இம் சக்கரம் சொல்லுங்க. சக்கரம்னா என்ன?
சக்கரம். இது எந்த வண்டியோட சக்கரம் இது? மாட்டு வண்டி. சூப்பர் விக்கிர்தன், மாட்டு வண்டி. நாங்க வந்து உங்க வயசுல இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு நான் 4th 3rd அந்த டைம்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா ஊருக்கு போவோம். எங்க தாத்தா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் வச்சிருந்தாங்க. அவர்கிட்ட 2 மாடு இந்த மாதிரி ஒரு பெரிய வண்டி இருக்கும். அந்த வண்டி ஃபுல்லா பெல் மாதிரி மாட்டியிருப்பாங்க, ஜல் ஜல் ஜல்னு சவுண்டு வரும். நாங்கெல்லாம் அதில் தான் ஏறி உக்காந்துக்கிட்டு கழனிக்கு போவோம். போகிறது வர்றது இதெல்லாமே இந்த மாட்டு வண்டியில் தான் நாங்கள் போயிட்டு வருவோம். இப்போ நீங்கள் வெளியே எங்கன்னா போனால் டேடி என்ன பண்ணுவார்? நேராக போயிட்டு வண்டி கீ எடுத்து வண்டியில் போயிட்டு தானே வருவீங்க. எங்கள் தாத்தாலாம் வெளியே எங்கன்னா போனோன்னா என்ன பண்ணுவார்னா இந்த மாட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுவார். 2 மாட்டையும் பூட்டி ஹை 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 அப்படியே ஓட்டிகிட்டே போவாங்க. அந்த கயிறு ஒன்று இருக்கும். அந்த கயிறு நீங்கள் ரைட் சைடுக்கா போட்டிங்கன்னா மாடு ரைட் சைடுக்கா போகும், லெஃப்ட் சைடுக்கா போட்டிங்கன்னா மாடு லெஃப்ட் சைடுக்கா போகும். லேசாக அப்படி இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா மாடு அப்படியே நிற்கும். இந்த மாடு ஓட்டுறதுக்குலாம் சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் எங்க தாத்தா அப்ப கத்து கொடுத்தாரு. நான் சொல்றது வந்து ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர், 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கதை. அடுத்தது ஓகே, அடுத்தது சத்தம். சத்தம் சொல்லுங்க. என்ன? நாய்ஸ். இப்போ இதெல்லாம் நாய்ஸ். உங்க டீச்சர் ஒரு சொல்லுவாங்களே, யாரு கிளாஸ் ரூம்ல கத்திக்கிட்டே இருக்கிறது? நீங்க எப்படி கிளாஸ் ரூம்ல அமைதியா இருப்பீங்களா? யாரு இல்லன்றது? ஹர்ஷவர்தன் நீங்க பேசிட்டே இருப்பீங்களா? ஆமா, ஹர்ஷவர்தன் அப்ப டீச்சர் கிளாஸ்ல இருக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பாங்க. டீச்சர் போன உடனே கதை பேச ஆரம்பிச்சிருவீங்க, அப்படிதானே? ஏன்னா டவுட். ஓகே, இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நாய்ஸ், சத்தம் போடுறது அப்படின்னு அர்த்தம். ஈவன் நாங்க கூட ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில சமயங்கள்ல ஜாலியா இருப்போம், பேசிக்கிட்டு இருப்போம். டீச்சர் வந்து திட்டுவாங்க, ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க, அமைதியா இருக்கணும் அப்படின்னு. டீச்சர் வந்தோடனே நாங்களாம் அமைதியா உட்காந்துருவோம். ஷட் அப், அந்த மாதிரி அமைதியா உட்காந்துரும். நீங்க எப்படி? எப்பயாவது பேசுவேன். ஓகே, விக்கிர்தன் எப்பயாவது தேவை இருந்தா பேசுவாங்களா? சஷ்டிகா ஸ்ரீ, நீங்க எப்படி கிளாஸ் ரூம்ல சைலண்டா இருப்பீங்களா இல்ல நிறைய பேசுவீங்களா? சஷ்டிகா ஸ்ரீ எப்படி, நிறைய பேசுவீங்களா இல்ல சைலண்டா இருப்பீங்களா கிளாஸ்ல? சைலண்டா இருப்பீங்களா? ஓகே, ரைட், சூப்பர். சைலண்டா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிட்டு இருக்கணும், சரியா? அடுத்தது நம்பர் 10, ச இம் ப ல இம், சம்பளம். இது யாருக்கு நல்லா தெரியுதுன்னு பார்க்கலாம். ச இம் ப ல இம், சம்பளம் சொல்லுங்க. சம்பளம். சம்பளம்னா என்ன? சேலரி. ஓகே, இப்போ தேவ் கிட்ட இவ்வளவு காசு இருந்தா தேவ் நீங்க என்ன பண்ணுவீங்க? யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? பர்கர் வாங்குறீங்க. இவ்வளவுக்கு எவ்வளவு பர்கர் வாங்குறது? போய் ஒரு வேன் ஃபுல்லா பர்கர் வாங்கிட்டு வந்துருந்தா? ஆமா, நிறைய காசு இருக்குல்ல, அப்ப நிறைய காசு இருந்தா நிறைய பர்கர் வரும். வேற என்ன வாங்குவீங்க? பீட்சா. பீட்சா. ஓகே, அப்ப விக்கிர்தன் நீங்க என்ன வாங்குவீங்க? நான் காசு நிறைய வந்துச்சுன்னா நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். சேர்ந்த உடனே நிறைய அதுக்கப்புறம் கார் வாங்கலாம். சூப்பர் விக்கிர்தன். பாத்தீங்களா, விக்கிர்தன் வந்து ஃபியூச்சர் பிளான்ல இருக்காங்க. நான் வந்து செலவுலாம் பண்ண மாட்டேன், எனக்கு எதனா வேணும்னா எங்க அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கி நான் பர்கர் பீஸா எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருவேன், என்கிட்ட இருக்கிறத சேர்த்து வச்சு நான் கார் வாங்க போறேன்றாங்க. வாழ்த்துக்கள் விக்கிர்தன், சூப்பர், சேவ் பண்ணி வைங்க. நான் ஒரு புல்லட் வாங்க போறேன். புல்லட் வாங்க போறீங்களா? தெரியும், நீங்க அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடும் போதே தெரியும். கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ ஆன் த புல்லட்னு. சஷ்டிகா ஸ்ரீ, உங்ககிட்ட இவ்வளவு காசு கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க?
எனக்கு தெரியாது பார்பி வாங்குவேன். சஷ்டி பார்பி பொம்மை வாங்குவீங்களா இல்ல டெடி பியர் பொம்மை வாங்குவீங்களா? ஓகே, வாங்கலாம். ரைட். சரி, இப்ப சேலரினா என்ன அதை சொல்லுங்க. சம்பளம்னா என்னப்பா? யாருக்கு கொடுப்பாங்க சம்பளம்? மணி. ஓகே, யாரு வாங்குவாங்க இத? இப்போ உங்க டேடி ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றாங்கல்ல, மாசம் ஃபுல்லா வேலை பார்த்தா அடுத்த மாசம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கான காசு கொடுப்பாங்க இல்லையா? அந்த காசுக்கு பேரு தான் சம்பளம், சேலரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ உங்களுக்கு சின்ன டெஸ்ட். நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்க எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எழுத்து கூட்டி படிக்கணும், சரியா? க இட் ட ந இம் கட்டணம். க ட இன் கடன். க ட இல் கடல். க ர க இம் கரகம். க இல் கல். க இன் கண். ச இன் த ந இம் சந்தனம். ச இக் க ர இம் சக்கரம். ச இத் த இம் சத்தம். ச இம் ப ல இம் சம்பளம். செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளா ட்ரை பண்ணணும். கட்டணம், கடன், கடல், கரகம், கல், கண், சந்தனம், சக்கரம், சத்தம், சம்பளம். எல்லாரும் இதே மாதிரி படிச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. நாம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.